வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய கண்டினியூஷன். ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலாக இந்த கிளாஸஸ் வந்து பொதுவாக நான் சொல்லிடுறேன், டிஆர்பி கிளாஸஸ்க்கும் ப்ளஸ் செட் எக்ஸாமினேஷன் டிஆர்பி ப்ளஸ் அதே மாதிரி இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் போட்டிருக்காங்க. அந்த மூணுக்குமே இந்த சிலபஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடுங்க. கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க கரெக்டாக, சரியா? ஸோ ஒரு கண்டினியூட்டியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நார்மல் கிரீன் போர்டு யூஸ் பண்ணாமல் இந்த ஆன்லைன் போர்டுக்கு மாதிரிக்கான காரணம் அதுதான். ஸோ எல்லாரும் அதில் கவனிச்சு பழக்கம். இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிட்ஸ்லாம் இதில் தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு யூனிட்டும் கவர் பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்து நம்ம வரக்கூடிய செக்ஷன்ஸில் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த செக்ஷனில் பார்க்குறது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். அதில் ஃபஸ்ட்டு வீடியோஸ் நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க திரும்ப அந்த வீடியோ செக்ஷன் இதே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோக்குள்ளே வாங்க. இல்லாட்டி கன்வியூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு எதுக்கும் முதலவுக்கு கண்டினியூட்டி இல்லை, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நமக்கு முதல் எடுத்ததுமே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும் அப்படின்னா ஒரு பாலினாமியல் வேரியபிள் வச்சு சொல்லுவோம். A0, A1 எக்ஸெட்ரா AN இதெல்லாமே காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் இதெல்லாமே காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கும்போது தென் த கோஷன்ட், இதனுடைய கோஷன்ட் இருக்குல்ல, கண்டிப்பாக கோஷன்ட் இருக்கும். இந்த கோஷன்ட் ஸோ கோஷன் பார்க்கறது முன்னாடி ஜஸ்ட் இந்த கோஷன்ல இருக்கிற நியூமரேட்டர் பார்ட் மட்டும் முதல்ல பார்த்துடலாம். நியூமரேட்டர் பார்ட் என்ன இருக்கும்? P of Z ஈக்குவல் டு A0 plus A1Z plus எக்ஸெட்ரா பிளஸ் AN equal ஸ்கொயர். ஸோ இது வந்து எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த Z எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி ரெப்ரசன்டட் as Z plus X plus IY and also represented as கார்டினல் பேர் X, Y எழுதிக்கலாம். எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோல தெளிவாக சொல்லியிருப்போம் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னா x⁴ plus y⁴ plus i into x² plus y² அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லாட்டினா f of x equal to u of x, y plus i into v ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் வைஸ் மாற்றி இருக்கோம், அவ்வளோதான். பெரிய ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதில் u வந்து ரியல் பார்ட்னும் v வந்து இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இவ்வளோதான் டைட்டில் மொத்தம். டைட்டில் கீழே இவ்வளோதான் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். ஒமேகா ஈக்குவல் டு Z கியூப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம ரியல் பார்ட்னையும் இமேஜினரி பார்ட்னையும் பிரிக்கிறது அப்படின்னா x plus IYD ஹோல் கியூப். இது எப்படி என்ன பண்ணலாம்? a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் a கியூப் பிளஸ் b கியூப் பண்றப்ப i கியூப் வந்து மைனஸ் ஐன் மாறும். ஸோ மைனஸ் i கியூப்னு சொல்லி வரும். அடுத்து பிளஸ் 3a² b பிளஸ் 3ab ஸ்கொயர். ab ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் பண்ணா -1. ஸோ -1 எப்படி மாறும் அப்படின்னா 3x ab ஸ்கொயர். ஸோ 3xy ஸ்கொயர். இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரித்து எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்தீங்கன்னா y கியூப் மைனஸ் a ஸ்கொயர்னால இங்கே ஸ்கொயர் வருமா? 3x ஸ்கொயர் y, ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஐ காமனாக எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் மாறி வரும். ஸோ x கியூப் மைனஸ் 3xy பிளஸ் i டைம்ஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் y மைனஸ் y கியூப் சொல்லி வரும். இதுமே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அது ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்க முடியணும், பிரிக்க தெரியணும், அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இதெல்லாம் சும்மா பேசிக்காக பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்னா என்ன? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி ஆல்ரெடி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அதை நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஒமேகாங்கிறது இசட்ல இருக்கும். அது வந்து லிமிட் இருக்குன்னா செட் டு ஹேவ் லிமிட் எல். செட் டு ஹேவ் லிமிட் எல் இருக்கு அப்படின்னா as z tends to z not is given epsilon greater than 0 where x is delta greater than 0 such that 0 less than modulus of z minus z not less than delta implies that modulus of f of z minus l less than epsilon. In this case we write limit இது எப்படி எழுதிக்கலாம்? limit n tends to infinity நார்மல் ரியல் வேரியபிள்ஸ்ல இந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால z tends to z0. z0ங்கிற பாயிண்ட்ல f of z வேல்யூ வந்து l, ஓகேவா? அதாவது எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக கிளியராக பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா z0 அப்படிங்கிற பாயிண்ட். இதுக்கு சிமிலராக இன்னொரு கிடைக்கும். இது வந்து என்ன பிளேன் அப்படின்னா z பிளேன். இது வந்து ஒமேகா பிளேன். ஒமேகா பிளேன் f of z பிளேன் எதனால சொல்லிக்கலாம். இதோட மேப்பிங் தானே இது. z f of z tends to f of z தானே எப்பயும் போடுவீங்க.
ஸோ எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது இந்த இடத்துல ஒமேகா. ஸோ ரவுண்ட் இருக்கு. அப்போ இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்சிலானா ஆக்ட் ஆகும். டெல்டாக்கு பதிலாக எப்சிலான் ரிப்ளேஸ் ஆகும். இசட் நாட் அப்படிங்கிற லிமிட் கன்வெர்ஜ் ஆகும்போது எல்லுங்கிற பாயிண்ட் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கன்வர்ஷன். ஓகேவா? எப்சிலான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம பட் சம்ஸ்லாம் வேற மாதிரி செய்வோம். வேற மெத்தட் போட்டு செஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஆல்வேஸ் அங்கே பார்க்குற மாதிரி இங்கேயும் லிமிட் ஷுட் பி யூனிக். எல் இஸ் யூனிக். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட் தான் கிடைக்கும். யூனிக்னா ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதாமே டெஃபினிஷன் ஆஃப் லிமிட். அடுத்து வந்து ஒரு சின்ன சம் லிமிட் z டென்ஸ் டு 2 z² - 4 by z - 2. இது எப்படி செய்யறது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சம் தான் அதிகமாக கேட்பாங்க. z டென்ஸ் டு 2 மேலே இருக்கிறத z + 2 × z - 2 எழுதிக்கலாம். கீழே இருக்கிறத z - 2 எழுதிக்கலாம். இன்னைக்கு கேன்சல் ஆன பிறகு ஆன்சர் எழுதி 4. 2 உள்ள அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 4 வந்துடும். சரியா? f of z equal to z bar by z. z bar by z. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து have not limit. having no limit எழுதிக்கலாம். having no limit. as z tends to 0. z வந்து 0க்கு அப்ரோச் ஆகும்போது இதுக்கு லிமிட் கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா f of z equal to z அப்படிங்கிறது x plus iy, z bar அப்படிங்கிறது x minus iy. இங்க உள்ள போட்டுக்கலாம் x plus iy divided by சரி மேல வந்து x minus iy. கரெக்டா? மேல வந்து x minus iy, கீழே வந்து x plus iy which is equal to இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி டைமிங்ல லிமிட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா லிமிட் அப்ளை பண்றதுக்கு ஒய்க்கு பதிலாக mx அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒய்க்கு பதிலாக mx ரீப்ளேஸ் பண்ணுங்க. லிமிட் z டென்ஸ் டு z0 f of z வேணும் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக mx ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா x minus imx x plus imx. இப்போ பாருங்க m வந்து வேரி ஆக m வந்து வேரிஸ் ஆக f of z இந்த லிமிட்டோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? லிமிட் z டென்ஸ் டு z0 வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். m வேரி ஆக z tends to limit z tends to z0 f of z உள்ள வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ தான் கிடைக்கணும். ஒரு லிமிட் தான் கிடைக்கணும். லிமிட் வந்து யூனிக்னு பார்த்துருக்கோம். ஸோ நிறைய கிடைச்சிச்சுன்னா அது வந்து லிமிட்டே கிடையாது. ஸோ எம்மோட வேல்யூ மாற உங்களுக்கு வேல்யூ மாறிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து லிமிட்டே கிடைக்காது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ அப்போ எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா எம் வந்து கேன்சல் ஆகணும். எம் வந்து காமனா எடுத்து கேன்சல் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் முடியும். பட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல மோஸ்ட்லி y = mx போட்டு நீங்க பண்ணும்போது மோரோவர் வராது. இந்த மாதிரி சால்வ் பண்ண முடிஞ்சா ஓகே. இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத டைம்ல y = mx தான் நீங்க போடணும். அந்த மாதிரி டைமிங்ல m வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா m வந்து ஸ்லோப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா you will get the limit. otherwise you don't. ஓகேவா? எப்பவுமே இதை மட்டும் நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அங்கே அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் இருக்கிற மாதிரி இங்கேயும் அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் இருக்கு. அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ்னா என்ன? லிமிட் z tends to z0 f of z equal to l. லிமிட் z tends to z0 g of z equal to l dash அப்படி இருந்துச்சுன்னா லிமிட் z tends to z0 f of z plus g of z அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் படி ரெண்டையும் உள்ள கொடுத்துக்கலாம். லிமிட்டை உள்ள கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு l plus l dash எழுதிக்கலாம். நீங்க அதே மாதிரி பிளஸுக்கு மட்டும் இல்ல மைனஸுக்கும் பொருந்தும். லிமிட் அடுத்து அதே மாதிரி லிமிட் z tends to z0 f of z into g of z அப்படின்னா l into l dash மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லிமிட் z tends to z0 அங்க என்ன பார்த்தோமோ அதே தான், அது எல்லாமே இங்கேயும் is equal to l by m provided டிவைட் பண்ணியிருக்கனால g of z not equal to 0 இருக்கணும், m வந்து not equal to 0 இருக்கணும். இப்படி இருந்தா நீங்க எழுதிக்கலாம். அடுத்து அதே மாதிரி லிமிட் z tends to z0 f of z வந்து எல்லாம் இருக்கும் பட்சத்துல லிமிட் z tends to z0 f of z பார் வந்து l பார்னு இருக்கும். ஓகேவா? l பார்னு சொல்லி இருக்கும். எல் வந்து ரியல் நம்பரா இருந்தா எல் பாரும், எல் வந்து ரியலா இருந்துச்சுன்னா ஏன்னா ரியல் நம்பருக்கு பார் எடுக்க முடியாது. அப்ப எல் பாரும் சேம் தான். எல் வந்து காம்ப்ளெக்ஸா இருந்தா மட்டும் தான் மாறும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து இதெல்லாம் தீரமான லிமிட்ஸ். லிமிட் z tends to z0 f of z வந்து எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே இந்த பக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா லிமிட் z tends to z0 இதுவும் இங்க நம்ம பார்த்துருக்கோம். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். சீக்வன்ஸ் an converges to a அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் சீக்வன்ஸ் an converges to mod a சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்க மாடுலஸ் ஆஃப் f of z converges to mod l சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஒரு ஜெனரலைஸ்டு ஒரு தியரி சொல்றாங்க. லிமிட் z tends to z0 லிமிட் z tends to z0 f of z equal to l அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்ப இல்லையே லிமிட் z tends to z0 ரியல் பார்ட் ஆஃப் f of z. இந்த f of z நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பிரிக்கும் போது அது ரியல் பார்ட் ஆஃப் எல்லுக்கு போகணும். அடுத்து அதே மாதிரி அண்ட் imaginary part of f of z limit z tends to z naught imaginary part of f of z equal to imaginary part of L க்கு போகணும். ஓகேவா? இப்போ மட்டும் தான் அந்த சம் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகும். லிமிட் வந்து லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே வெல் இதுதான் வந்து லிமிட்ஸோடைய டெஃபினிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் பார்க்கணும். இது சம்ஸ் அதிகமாக அனாலிட்டிக்கல் தான் கேட்பான். அனாலிட்டிக்கல் ஹார்மானிக் ஃபங்க்ஷன் அப்புறம் அதே மாதிரி இதில் காட்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்புறம் ரெசிடியூஸ் போல்ஸ் அதை வச்சு சம்ஸ் அதிகமாக கேட்பான். பேலன்ஸுக்குலாம் தியரிஸ் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் லெட் எஃப் பி ஏ காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் பிகாஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பேசுறதுனால லெட் எஃப் பி ஏ காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் defined on a region D defined on a region D of the complex plane. அந்த D எங்க தான் இருக்குன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல தான் இருக்கு. அதை டிரா பண்ணோம்ல ஒரு சர்க்கிள் மாதிரி அதனால ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இந்த ரீஜன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து எப்ப கண்டினியூஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா if continuous at D if limit z tends to z naught f of z equal to f of z naught. அப்படியே இது வந்து ரியல் அனாலிசிஸ்ல நம்ம ரியலோட டெஃபினிஷன் தான் இது. கண்டினியூஸா இங்க ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும்னா லிமிட் x tends to a f of z வந்து f வந்து கண்டினியூஸா இருக்கணும்னா f of a க்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் படிச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ f of z வந்து லிமிட் நல்லா புரிஞ்சுக்கணும். f of z நாட் லிமிட் z tends to z நாட் f of z சேம் கிடையாது. ஆனா சம் செய்யும்போது முதல் சேம் மாதிரி தான் வரும் பிகாஸ் குட்டி குட்டி சம்ல அந்த அளவுக்கு டிஃபரன்சியேஷன் காட்ட முடியாது. அதே மாதிரி வேற டெஃபினிஷன் f is continuous at z naught if given epsilon greater than 0, standard definition that x is delta greater than 0 such that modulus of z minus z naught less than delta, which implies that modulus of f of z minus f of z naught less than epsilon. ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ரீஜன்ல ஃபுல்லா கண்டினியூஸா இருக்கணும்னா இதுவும் அங்கே பார்த்த டெஃபினேஷன் அங்கே இருக்கிற டெஃபினேஷன். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ரீஜன்லேயே கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒன்லி அந்த ரீஜன்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கண்டினியூஸா இருக்கணும். கண்டினியூஸ் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் டி ஈச் பாயிண்ட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத சிரமம் இருந்தால் கொஞ்சம் பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி எழுதிக்கிங்க அந்த மட்டும். சரியா? இப்போ அடுத்து அதே மாதிரி if f and g are continuous if f and g are continuous f and g யும் continuous ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா எங்க at z நாட்ல அப்படி இருந்துச்சுன்னா தென் யாரெல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ங்கிறத பாருங்க. f plus g fg f bar f by g வரப்ப மட்டும் g of z நாட் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். பிகாஸ் அங்க டிஃபைன் ஆகணும்னா கீழே டினாமினேட்டர் வந்து நான் ஜீரோ வேல்யூவா தான் இருக்கணும். ஓகேவா? வேற என்ன மாடஸ் இது எல்லாமே கண்டினியூஸ் ஆல் கண்டினியூஸ். இதெல்லாம் அல்ஜிப்ரான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அடுத்து f வந்து கண்டினியூஸ் அட் z நாட் இருந்துச்சுன்னா இப்போ ஒன்லி ரியல் பார்ட் ஆஃப் f இமேஜினரி பார்ட் ஆஃப் f கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் f இமேஜினரி பார்ட் ஆஃப் f கண்டினியூஸா இருக்கணும். சரி, இதுல நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஃபரன்ஷியபிலிட்டி. ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி இதெல்லாம் டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. சம்ல என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா டிஃபரன்ஷியபிலிட்டி தேவைப்படும் கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்தாலே கண்டினியூஸ். ஸோ அந்த தியரி எல்லாருக்குமே தெரியும், நம்ம பார்ப்போம். இப்போ let f be a complex function defined in a region. இந்த ரீஜியன்ல அப்படின்னா டி அப்படிங்கிற ரீஜியன்ல and let z belongs to d, then f is said to be differentiable. f வந்து எப்ப நம்ம டிஃபரன்ஷியபிள்னு சொல்லி சொல்லுவோம் எந்த பாயிண்ட்ல dz அப்படிங்கிற பாயிண்ட்ல. எப்ப அப்படின்னா லிமிட் height tends to 0 f of z plus height minus f of z divided by height எக்ஸிஸ்ட் ஆகணும். அது வந்து ஃபைனைட்டா இருக்கணும் and it's finite.
ஓகேவா? இப்படி இருந்தா போதும். இட் இஸ் டினோட்டட் பை, இந்த மொத்தத்தையும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை அளவுல தான் f dash of z or df by dz எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? and it's also called derivative of f of z at z, derivative of f of z at z அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எல்லாமே டிஃபரன்ஷியபிலிட்டியுடைய கான்செப்ட். டிஃபரன்ஷியபிள் அட் த பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் பார்த்துருக்கோம். f is said to be differentiable at z ல மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் இன் d அந்த டொமைன்லயே டிஃபரன்ஷியபிளா இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸ் பார்த்தோம்ல, at all points of d, all points in d. ஸோ எல்லா dல இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். ஓகேவா? சரி, இதுல நான் யூஸ்வலா இந்த ஃபார்முலா போடாம ஒரு சிலதை கண்டுபிடிக்கலாம். z ஸ்கொயர் f of z ஸ்கொயர்னா f dash of z என்ன வரும்? 2z வரும். அந்த யூஸ்வல் ஃபார்முலாஸ் படி இதெல்லாம் சொல்லிடலாம் ஈஸியா. பட் சம்டைம்ஸ் இப்போ ஒரு தடவை கேட்குறேன் f of z equal to z bar. இது திங்க் பண்ணுங்க கொஞ்சம். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், லிமிட் z tends to limit height tends to 0, f of z plus height minus f of z by height. இதை நீங்க அப்ளை பண்ணணும். z bar என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகுங்கிறது தெரியாதுல. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா f of z plus height minus f of z by height பண்ணி பார்க்கணும். லிமிட் height tends to 0 is equal to z plus height பண்ணும்போது z plus height the whole bar minus f of z வந்து z bar divided by height. ஸோ a plus b whole, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ப்ராப்பர்ட்டி படி ரெண்டையும் பிரித்து எழுதிக்கலாம். மைனஸ் z bar by height. ஸோ height bar by height அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஸ், height bar by height. இந்த height bar by height வந்து கண்டிப்பா என்ன கிடைக்காது. இந்த வேல்யூ வந்து இதோட வேல்யூ வந்து கிடைக்காது. லிமிட் height tends to 0, height bar by height not exist. ஏன் நாட் எக்ஸிஸ்ட் சொல்றேன் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு சம் பார்த்தோம், இந்த வீடியோலயே ஒரு சம் பார்த்தோம். என்னன்னா z bar by z அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு லிமிட் கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், y equal to mx ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த தியரம் அந்த ப்ராப்ளம் படி கண்டிப்பா height bar by height இருந்தால் லிமிட் எக்ஸிஸ்டே ஆகாது. ஸோ given function is nowhere differentiable, எந்த பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிள் ஆகாதுன்னு சொல்லி முடிக்கணும். கேட்ட கொஸ்டின் f of z equal to z bar is nowhere differentiable கேட்ட கொஸ்டின். சரியா, நோட் பண்ணிக்கோங்க இதை. ஸோ அங்கே ரியல் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்குற மாதிரி எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ், பட் எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் நீட் நாட் பி டிஃபரன்ஷியபிள். டிஃபரன்ஷியபிள் ஆகணுன்ற அவசியம் கட்டாயம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா திங்க் பண்ணுங்க, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் டிஃபரன்ஷியபிள் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு இருந்தால் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? பட் எவ்ரி டிஃபரன்ஷியபிள் இஸ் கண்டினியூஸ். அதே மாதிரி நீங்க காம்ப்ளெக்ஸ்னே சொல்லலாம். இஃப் f of z இஸ் டிஃபரன்ஷியபிள் at z, ஒரு பாயிண்ட் z டிஃபரன்ஷியபிள் ஆயிருந்துச்சுன்னா then it is continuous. ஓகேவா? அது கண்டினியூஸாகவும் இருக்கும். it is continuous at z. ஓகேவா? அங்கே டிஃபரன்ஷியபிள்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கேயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் f plus g dash of z அப்படின்னா f dash of z plus g dash of z பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து அதே மாதிரி fg of z, fg dash of z அப்படின்னா ஃபர்ஸ்ட் f வச்சு g பண்ணுவீங்க, அடுத்து பிளஸ் g வச்சு f டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இது எல்லாமே அங்கே இருக்கிறது தான். அடுத்து f by g whole dash of z equal to f dash of z into g dash of z. g of z வச்சுட்டு மேலே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மைனஸ் மேலே இருக்கிறத நியூமினேட்டர் பார்ட்டை வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கீழே டிவைடட் பை g dash of z, சாரி g of z the whole square. இங்க ரியல் அனாலிசிஸ்ல ரியல் என்ன இருக்கோ அதுதான் இது இங்கேயும். ஓகேவா? அடுத்து வந்து இது f of z equal to f of g of z, f of g of z. இது என்னன்னா f dot g of z தான். அந்த காம்போசிஷன் எல்லாம் என்ன பண்றது அப்படிங்கறத பாக்குறோம். காம்போசிஷனா இருக்கும்போது f dash of z என்ன வரும்னா f dash of g, ஃபர்ஸ்ட் f dash of g of z பண்ணிடணும். g of z அப்ளை பண்ணி அதுக்கு வந்து f dash பண்ண பிறகு அதை வந்து g dash of z ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். இது ஆக்சுவலா திஸ் இஸ் கால்டு செயின் ரூல். இது பேர் தான் செயின் ரூல்னு சொல்லி, செயின் ரூலிங் காம்போசிஷன் லா
இதுவும் ரியல்ல இருக்கு. ரியல்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்க வந்துடும் சரியா? ஸோ அதே மாதிரி அங்கே வந்து நம்ம f of z equal to x z power n நம்ம பார்த்துருக்கோம். x power n டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க x into n into x power n minus 1. அதே தான் இங்கேயும் சொல்லலாம். f dash of z equal to n into z power n minus 1. ஸோ அங்கே இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் இங்கேயும் வரும் சரியா? n வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் எந்த இஷ்யூவும் கிடையாது சரியா? அது கொஞ்சம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. So what are the CR equations? We know very well the CR equations. What are they? In the sense, ux equal to vy, uy equal to minus vx. Okay வா? CR equation அடுத்த பாயிண்ட்ல பாருங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? CR equation அடுத்த பாயிண்ட்ல பாருங்கன்னா ux of x0, y0 equal to vy of x0, y0 செக் பண்ணுவேன். ஃபங்க்ஷன் கிடைச்ச பிறகு x0, y0 பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்க அவ்வளவுதான். இது ஒரு பாயிண்ட். uy of x0, y0 minus vx of x0, y0. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கான்சி-ரீமான் ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது அனாலிட்டிக்கா மாறிடுமா அப்படின்னா, பழைய போன வீடியோ நம்பர் 1 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோல வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணிப்பேன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்றதுக்கு சிஆர் ஈக்குவேஷன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஜஸ்ட் அனாலிட்டிக் தான் சொல்லியிருக்கோம். அது காரணம் என்னன்னா, நான் எடுத்துக்கிட்ட எல்லா ஃபங்க்ஷனும் டிஃபரன்சியபிளா எடுத்துக்கிட்டேன் சரியா? டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷனா எடுத்துக்கிட்டு நான் சொன்னதுனால ஈஸியா புரிஞ்சிச்சு. பட் இந்த அனதர் சஃபிஷியன்ட் கண்டிஷன், இது வந்து நெசசரி கண்டிஷன். கான்சி-ரீமான் ஈக்குவேஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒருவேளை இதை பண்ணலன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா என்ன இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு ஈக்குவேஷன் வந்து சிஆர் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் நாட் அனாலிட்டிக். ஒருவேளை சிஆர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு போனோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எல்லாம் யார் யார்? ux, uy, vx, vy இதெல்லாமே வந்து கண்டினியூஸா இருக்கணும். மஸ்ட். இதெல்லாம் வந்து கண்டினியூஸா இருக்க வேண்டியது மஸ்ட். இது இருந்துச்சுன்னா ஓகே அனாலிட்டிக். we can conclude that this is analytic. ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்னு கன்க்ளூட் பண்ணலாம். பட் நான் வந்து போன வீடியோல வந்து எடுத்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் கண்டினியூஸா இருக்கிற மாதிரி தான் எடுத்தோம். அதனால ஜஸ்ட் சிஆர் ஈக்குவேஷன் மட்டும் பார்த்தோம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் டெப்தா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிஆர் ஈக்குவேஷன் வந்து ஒரு நெசசரி கண்டிஷன் ஃபார் அனாலிட்டிக். சஃபிஷியன்சி கிடையாது. ஓகேவா? சஃபிஷியன்சி கிடையாது. ஒன்னும் நீங்க இதை சொல்லலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு பார்க்கலாம். டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு பார்க்கலாம். எதுக்கு பார்க்க சொல்றேன் அப்படின்னா, டிஃபரன்ஷியபிளா இருந்தாலே கண்டினியூட்டி ஆல்மோஸ்ட் வந்துடும். டிஃபரன்ஷியபிள் இருந்தாலே கண்டினியூட்டி வந்துடும். ஓகேவா? அதை வச்சும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுல ஒரு முக்கியமான தேரம், ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னா இதுதான் கவனிக்கணும். f of z என்பது ஏதாவது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பெக்டிவ் f dash of z யார் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் f dash of z ஸ்கொயர். f of z வந்து டிஃபரன்ஷியபிள்னு சொல்லி கொடுத்துட்டோம். டிஃபரன்ஷியபிள் கொடுத்த பிறகு மாடுலஸ் ஆஃப் f dash of z by whole square என்ன வரும்னா ஜக்கோபியன் ஆஃப் ux, uy, vx, vy. ஜக்கோபியனாவும் படிச்சுக்கலாம். dou u, v by dou x, y. ஓகேவா? முக்கியமான ரிசல்ட். f வந்து டிஃபரன்ஷியபிள் இருந்தா mod f dash of z the whole square ஓட வேல்யூ வந்து இதுதான். ஜக்கோபியன் ஆஃப் u by v, x, y ரெஸ்பெக்டிவா நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனாலிட்டிக். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே. ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். சரி, அப்ப சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அனாலிட்டிக்கா மாறிடுமா? சிஆர் சாட்டிஸ்ஃபை பண்ணா அனாலிட்டிக்கா மாறிடுமானா மாறாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ux, uy, vx, vy எல்லாம் என்னவா இருக்கணும்? ஒன்னும் டிஃபரன்ஷியபிலிட்டியான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி பார்க்க முடியும்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே கண்டினியூஸா இருக்காங்க, செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டினா இல்லை, அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். f of z equal to z bar. இது வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? நோவேர் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லி பார்த்தோம். சரி, நோவேர் டிஃபரன்ஷியபிள் பார்த்தாச்சு. இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்குமா? சாரி, சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? x minus iy. ux ஓட வேல்யூ என்னன்னா u ஓட வேல்யூ வந்து x, v ஓட வேல்யூ வந்து minus y. ux வந்து 1, uy வந்து 0, vx வந்து 0, vy வந்து -1.
இது பார்த்தீங்கன்னா ux not equal to vy. So CR equations are not satisfied பண்ணல. இதை நான் ஏன் டிஃபரன்சிபிள் இல்லைங்கிறத தனியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இந்த ஈக்குவேஷன் நோவா டிஃபரன்சிபிள் நீங்க போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சரி, அப்போ ஒருவேளை CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா டிஃபரன்சிபிளா? அப்ப கேட்ட கேள்விதான். CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா f வந்து அனாலிட்டிக்கான்னு கேட்டோம். இல்ல, அடிஷனல் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ux uy vx vy எல்லாம் என்னவா இருக்கணும்? கண்டினியூஸா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி திரும்ப அடுத்த கொஸ்டின், CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா டிஃபரன்சிபிள் இல்ல. CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா டிஃபரன்சிபிளா? கண்டிப்பா கிடையாது. டிஃபரன்சிபிள் கண்டிஷனை செக் பண்ணி நீங்க பார்க்கணும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கலாம். f of z equal to xy by x square plus y square if z not equal to 0, 0 if z equal to 0. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இது பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கேன் பி ரீரிட்டன் அஸ் u of x, y. ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ ரியல் பார்ட்டா நான் அதை எழுதிக்கிறேன். இஃப் ரியல் பார்ட்டா எழுதும்போது x, y not equal to 0, 0ன்னு சொல்லி எழுதணும். 0 if x, y equal to 0, 0. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ 0 ஆகும்னா எக்ஸும் ஒய்யும் 0 ஆகும்போது மட்டும்தான். அதனாலதான் இங்க எப்படி எழுதுறோம், z not equal to 0னாலும் z 0 ஆகும். ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்க டிஃபரன்ஷியபிளா இல்லையா அப்படிங்கிறத, சாரி, CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறத பார்க்கணும். Let's see. அப்ப ux of x, y கண்டுபிடிக்கணும். எப்ப x, y வந்து 0வா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0வா இருக்கும்போது எல்லாமே 0 ஆயிடும். 0வா எடுக்கும்போது ux, uy, vx, vy எல்லாமே 0 ஆயிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைன்னு வந்துடும். ஆனா வந்து நாட் ஈக்குவல் 0, 0ன்னு எடுக்கும்போது ux, x, y எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சம் ஃபார்முலாஸ் அதை இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து லிமிட் h tends to 0 u of x0 plus h, y minus u of x, y divided by h. ஓகேவா? சரி, அடுத்த பாயிண்ட் எங்க செக் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட் 0, இந்த இங்க இது வந்து பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரேக் பாயிண்ட்ல கட் பாயிண்ட் சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் அந்த கட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் நீங்க செக் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ux of at the point 0, 0 செக் பண்ணும்போது லிமிட் h tends to 0 u of 0 plus h என்ன பிரேக் பாயிண்டோ அதில் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ h, 0 மைனஸ் u of 0, 0 டிவைடட் பை h. ஸோ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன்ல போய் u of x-க்கு பதிலாக h, y-க்கு பதிலாக 0 போட்டால் என்ன கிடைக்குங்கிறத பாருங்க. பார்த்தா என்ன வரும்? h மேலே வந்து 0, கீழே வந்து h. மேலே 0னாலே 0 தான். இந்த ஃபங்க்ஷன்ல போய் 0, 0 போட்டால் திரும்ப 0 டிவைடட் பை h. ஸோ த ஆன்சர் வில் பி 0. ஸோ ux of 0, 0 வந்து சிம்பிளி 0. ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்த்து பார்க்குறோம். ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்த்து கட் பாயிண்ட் வந்து 0, 0னால அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இது ஒரு பாயிண்ட். அடுத்து uy of 0, 0 பார்க்கணும். இது வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி uy of x, y-யும் பார்த்துடலாம். இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 u of x, y plus h minus u of x, y divided by h. இதான் ஃபார்முலா. இதை வச்சு நீங்க டிஃபரன்ஷியபிள் வேல்யூ எடுத்துடலாம் ஈஸியா. இஸ் ஈக்குவல் டு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி x-க்கு பதிலாக 0, y-க்கு பதிலாக 0 போட்டு உள்ள கொடுத்தீங்கன்னா திரும்ப இட் வில் பி 0. vyங்கிற பார்ட்டு, vyங்கிறது யாரு? vங்கிறது யாரு? uங்கிறது ரியல் பார்ட்டு, vx, yங்கிறது இமேஜினரி பார்ட்டு. இந்த கிவன் கொஸ்டின்ல இமேஜினரி பார்ட்டே கொடுக்கல. பிளஸ் i இன்ட்டு ஏதாவது கொடுத்துருக்கானா? எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால அதை நம்ம 0ன்னு எடுத்துப்போம். ஸோ 0வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இட் வில் பி 0. ஓகேவா? ஸோ எந்த நீங்க கட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சம் சிம்பிளா முடிஞ்சிடும். இது இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CR ஈக்குவேஷன்ஸை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? CR ஈக்குவேஷனை திஸ் இஸ் கிளியர்லி சாட்டிஸ்ஃபைங் CR ஈக்குவேஷன். பட் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையாங்கிறத செக் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து, இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் தானா இல்லை இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். வழக்கம் போல நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம்,
உள்ள வந்து இமேஜினரி பார்ட் இல்ல, அதனால சம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெயிட்டா y ஈக்குவல் mx போடுங்க. லிமிட் z டென்ஸ் டு z0 f ஆஃப் z கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா y க்கு பதிலாக mx போடுங்க. இப்படி தானே பார்க்கணும் டிஃபரன்ஷியபிளுக்கு. ஸோ x m mx டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் m ஸ்கொயர் x ஸ்கொயர். மேல இருந்து x ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா m பை x ஸ்கொயர் கீழே காமன் எடுத்தா 1 பிளஸ் m ஸ்கொயர். சரி, மேல இருந்து x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். எடிங் கேன்சல் 1 பிளஸ் m ஸ்கொயர். இப்போ பாருங்க m வந்து m-க்கு வந்து வேல்யூ போட m-க்கு வந்து வேல்யூ போட நமக்கு என்ன செய்யாது, லிமிட் பாயிண்ட் இந்த லிமிட் வந்து கிடைக்காது. சரியா? ஸோ இது வந்து லிமிட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடைக்கல. இது ஒரு திங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம விளையாட பார்த்து வச்சு தான் பேசியிருக்கோம். y ஈக்குவல் mx போடுறப்ப லிமிட் வந்து கிடைக்கல. அடுத்து டிஃபரன்ஷியபிளுக்கான ப்ராப்பர் கண்டிஷன், ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா லிமிட் h டென்ஸ் டு 0 f ஆஃப் z ஈக்குவல் டு எதுக்கு தேவையில்லாம லிமிட் இல்லைனாலும் டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகேவா? லிமிட் வந்து யூனிக்கா இல்லைனாலும் டிஃபரன்ஷியபிள் வராது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து திஸ் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா கவனிங்க, டிஃபரன்ஷியபிள் ஒரு பக்கம், அனாலிட்டிக் ஒரு பக்கம். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வந்து CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா கண்டிப்பா நாட் டிஃபரன்ஷியபிள். அதே தான் இங்கேயும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நாட் அனாலிட்டிக். ஓகே, CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா டிஃபரன்ஷியபிளா? இல்லைன்னா கிடையாது. CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா அனாலிட்டிக்கா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு எக்ஸாம் இங்க பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து CR ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு, CR வந்து வெரிஃபை ஆயிருக்கு, ஆனா வந்து டிஃபரன்ஷியபிள் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? வெரிஃபை பண்ணணும். யூ ஹேவ் டு வெரிஃபை. எது வழியா வெரிஃபை பண்றது? வெரிஃபை த்ரூ ஃபார்முலா. ஒய்க்கு பதிலாக mx ரீப்ளேஸ் பண்ணி நீங்க பார்க்கணும். அனாலிட்டிக் இல்லாதப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் கண்டினியூஸா இருக்கணும். CR இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் கண்டினியூஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ux uy, அது நீங்க இந்த CR ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுதான். ux uy vx vy. ஓகேவா? எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரைட்டா இருந்தால் வந்து நம்மளால டிஃபரன்ஷியபிள் ஈஸியா சொல்ல முடியும். இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும். f ஆஃப் zங்கிற ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஃபரன்ஷியபிளா இருக்கும். f of z is analytic. if f of z is analytic, ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஆயிட்டாலே கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன் என்னவா மாறிடும்? டிஃபரன்ஷியபிளா மாறிடும். சரியா? அந்த ஃபங்க்ஷன் மஸ்ட் டிஃபரன்ஷியபிளா மாறி ஆகணும். பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ஓகேவா? டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னா வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா f of z is not differentiable. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னா அதை நீங்க அனாலிட்டிக் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அனாலிட்டிக்கான டெஃபினிஷனே என்ன நம்ம பார்க்கல. ஜஸ்ட் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே டீல் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபரன்ஷியபிள், கண்டினியூட்டி எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டி வச்சு டீல் பண்ற மாதிரி டெஃபினிஷன் தனியா இருந்துச்சு. அனாலிட்டிக்கும் கண்டிப்பா டெஃபினிஷன் இருக்கு. அந்த டெஃபினிஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் f of z equal to e power x cos y plus i sin y. இந்த ஃபங்க்ஷன்ல ரியல் பார்ட் யார் அப்படின்னா u of x, y equal to e power x cos y. ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்ல ஐய சேர்த்து எழுதிடக்கூடாது, e power x sin y. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க CR ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணுங்க. ux uy vx vy கண்டுபிடிங்க. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். வெரிஃபைடு. ஓகேவா? வெரிஃபைடு CR வந்து வெரிஃபை ஆகுது. அடுத்த நேமே பாருங்க, இந்த ux என்ன வருது அப்படின்னா e power x cos y, ux தான் vy, uy equal to e power x sin y. இதான் uy. vx equal to minus e power x sin y.
e4x sin y. ஓகேவா? யூஐல ஒரு மைனஸ் ஒரு எக்ஸ்ட்ராவா. சரி, இப்போ இதுதான் வேல்யூஸ். இந்த வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பாருங்க, ஒன்று இதை திரும்ப அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்ல. யூஎக்ஸை வந்து திரும்ப நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கும். இது அனாலிட்டிக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கும். இதெல்லாமே கண்டினியூஸாக இருக்குமா? யூஎக்ஸ் யூஐ விஎக்ஸ்லாம் கண்டினியூஸாக இருக்குமா? இருக்கும் கண்டிப்பாக. நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் என்னன்னா டிஃபரன்ஷியபிள் இம்ப்ளைஸ் கண்டினியூஸ். இப்போ இது டிஃபரன்ஷியபிள் யூவில நீங்க சால்வ் பண்ணலாம். இதுவும் டிஃபரன்ஷியபிள் யூவில சால்வ் பண்ணலாம். ஸோ ஈச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபரன்ஷியபிள். அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் கண்டினியூஸ். இது எல்லாமே கண்டினியூஸ். ஓகேவா? யூஎக்ஸ் யூஐ இது எல்லாமே கண்டினியூஸ். ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒன்று சிஆர் யூஎக்ஸ் யூஐ டிஎக்ஸ் யூஐ வந்து சிஆரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ற காரணத்தினால we can easily say that this function is analytic. This function is analytic அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் தான். ஸோ எவ்ரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள். அனாலிட்டிக்கா இருந்துட்டாலே கம்ப்ளீட்டா என்னவா மாறிடும்? இது வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா மாறிடும். அது ரிசல்ட்ல பார்த்தோம். எவ்ரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ல பார்த்தோம். ஓகேவா? இது ஒரு ப்ராப்ளம். அடுத்து f of z equal to mod z square. இதை மட்டும் நீங்க செய்யுங்க. f of z equal to mod z square கமெண்ட் பண்ணுங்க கீழே. f of z வந்து f of z equal to mod z square வந்து டிஃபரன்ஷியபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. த்ரூ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வழியா டிஃபரன்ஷியபிளா எப்படினாலும் செக் பண்ணலாம். இந்த ஃபார்முலா போர்டு கூட கண்டுபிடிக்கலாம். லிமிட் h tends to 0 f of z plus h minus f of z by h. இதை போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஆனா இதை போட்டு பண்ணாம நீங்க வந்து சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அப்பதான் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த யூஎக்ஸ் யூஐ விஎக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவோம். அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் யாருன்னா 4 பேர் யூஎக்ஸ் யூஐ விஎக்ஸ் யூஐ. இந்த 4 பேர் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொன்னோம். அது வந்து ஃபர்தர் போது அடுத்து டிஃபரன்ஷியபிள் பண்ற மாதிரி இருந்தால் அது கண்டினியூஸா மாறும். ஓகேவா? பிகாஸ் எவ்ரி டிஃபரன்ஷியபிள் இஸ் கண்டினியூஸ். அந்த கண்டிஷன் படி இது உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ சிஆர் ஈக்குவேஷனை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எப்படி சொல்றது? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் of CR equations. So CR equations எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மட்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, f of z equal to u of x, y plus I into v of x, y. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் b டிஃபரன்ஷியபிள். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் CR ஈக்குவேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா fx equal to minus I times of fy. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் போலார் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ டிஆர்பிக்கு செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கான புது பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உங்க யாருக்காச்சும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப லோ ஃபீஸ், கிட்டத்தட்ட 3000 கீழே தான் எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் வச்சிருக்கோம் பெரிய இயருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸும் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஏதாவது ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு லிங்க் இருக்கு, அதெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ யாருக்கா யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.